இந்த ஒரே ஒரு கிளிப்பை மட்டும் கேட்டுப்போம். கொடைக்கானல் பூம்பாறை தொங்கி போச்சு கடப்பாறை ராஜபுரியன் வந்தாக்க அசிங்க அசிங்கமா கேட்பாரு. வணக்கம், ஓப்பன் பிட்ச் மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அண்ட் எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான். ஆக்சுவலி அந்த மேட்சோட ரிவ்யூ நான் அன்னைக்கே பண்ணியிருக்கணும், பட் ஒர்க் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. அண்ட் கண்டிப்பாக பேசி ஆகணும்னு வந்தேன். ஒரு ஒரு நல்ல சிறந்த ஒரு பவுலிங் அணி 244 ரன்னு டிஃபெண்ட் பண்ண முடியாமல் தோற்றுருக்கானுங்க. அப்சல்யூட்லி இது வந்து பவுலிங் இஷ்யூஸ் தான். பேட்டிங் அன்றைக்கி எவனையுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இன்றைக்கி விளையாடலை. பவுலிங்கோட இஷ்யூஸ் தான். இதில் என்னென்னா முக்கியமாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, பும்ரா வந்து ஃபார்ம் அவுட்டுன்றது தெரிய வருது. பும்ரா தான் ஃபார்மில் இல்லைன்றது தெரிய வருது. அதில் இன்னொரு ஆச்சரிய விஷயம் என்னன்னா, ஹர்திக் பாண்டியா ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரியுது. ஹர்திக் பாண்டியா அகைன் ஃபார்முக்கு வந்த மாதிரி இருக்குது. பட் இங்கேருந்து என்னன்னு பார்த்தோம்னா 6 out of 6 ஜெயிச்சே ஆகணும். ஸோ சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு எம்ஐக்கு மோர் ஓவர் பார்த்தோம்னாலுமே எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இருக்க மாதிரி தெரில இந்த கேம். ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறேன், அப்படி ஜெயிச்சாலுமே 16 பாயிண்ட் என்னோட தான் வரும். ஏன்னா அதுவே இங்கே காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஸோ ஓவர் சான்ஸ் இல்லை. அண்ட் சாட்டர்டே மேட்ச்சில் கம்பல்சரி தெரிஞ்சு போயிடும். ஒன்று இவனுங்க வந்து நம்ம சிஎஸ்கேவே சேர்த்து இழுத்துட்டு பிளே ஆஃப்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணி ஜெயிக்க பார்ப்பானுங்களா, இல்லை நமக்கு வந்து சரி நல்லா இருக்கட்டும் 2 பாயிண்ட் கொடுக்குறாங்களான்றது சனிக்கிழமை தெரியும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. சாட்டர்டே மேட்ச்சில் பார்ப்போம்.